அதாவது ஆட்சிங்கிறது 5 வருஷம். அந்த காலத்துல வெள்ளைக்காரன் காலத்துல அதுக்கு முன்னாடி நான் சோழர்கள் காலத்துலலாம் அப்படி கிடையாது, நிர்ணயம் கிடையாது. ஆனா இப்ப மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிற ஆட்சி தான் நம்ம ஜனநாயக ஆட்சி. ஆனா மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிற அரசாங்கமும் சரி, அதை வழிநடத்துற தலைவர்களும் சரி, சரியான நோக்கத்துல செயல்பட்டாக்கா, புரியுதுங்களா? சரியான நோக்கத்துல செயல்பட்டாக்கா எதிர்க்கட்சி என்பதே இருக்காது. புரியுதுங்களா? இன்னைக்கு நேருவையே குற்றம் சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்திருக்கு. இன்னைக்கு நேருடைய வீடு தான் பாராளுமன்றமா இருக்கு. நல்லா கேட்டுக்கங்க. நீங்க எனக்கு மேல நீங்க படிச்சிருக்கலாம், ஆனா நான் படிச்சது 5ஆம் கிளாஸ் தான். அப்படிப்பட்ட சூழ்நிலையில இன்னைக்கு நேருவையே குற்றம் சொல்லக்கூடிய காலம் வந்ததுனால உங்களை போன்றவர்கள் இளைஞர்கள் அந்த சமுதாயத்துக்கு ஒரு மாற்று ஒண்ணு ஏற்படணும் அப்படின்னாக்கா, படிப்பே இல்லாத படிப்பறிவு இல்லாத ஒருத்தன் ஆட்சிக்கு வர்றதை விட படிச்சவன் தான் நல்லா இருக்கும். இருந்தாலும் அது கொஞ்சம் கொஞ்சமா வரட்டும். அவங்க எதிர்கட்சியா வரட்டும், விஜய் எதிர்கட்சியா வரட்டும், இப்ப எடப்பாடி எதிர்கட்சியா வரட்டும், இவங்கெல்லாம் வரட்டும். ஆனா சிறந்த நிர்வாகம் மு.க.ஸ்டாலின் தலைமையில 10 வருஷமா தமிழ்நாட்டில் நடக்குது. மு.க.ஸ்டாலினுடைய கேள்விகளுக்கு பதில் கொடுக்க திராணியற்ற எதிர்கட்சிகள் தான் இப்ப தமிழ்நாட்டுல இருக்குது. இதற்கு முன் உதாரணம் திருப்பரங்குன்றம். புரியுதுங்களா? திருப்பரங்குன்றம் முன் உதாரணம். தமிழகத்தை பொறுத்தவரை இந்து முஸ்லிம் கிறிஸ்தவர் ஒற்றுமை இன்னைக்கு நேரத்துல சுதந்திரத்துக்கு முன்னாடி இருந்துகிட்டு இருக்கு. மாமன் மச்சான் அப்படிங்கிற உறவு, அண்ணன் தம்பிங்கிற உறவு சாதாரணமானதல்ல. நான் இஸ்லாமியனா இருக்கலாம், நீங்க இந்துவாவா இருக்கலாம், கேமரா பிடிச்சிட்டு இருக்கிற அவர் கிறிஸ்தவரா இருக்கலாம். ஆனா 3 பேரே ஒரே இடத்துல சங்கமிச்சு அண்ணன் தம்பியா வாழ்ந்துட்டு இருக்கோம். இதை பிரிக்கணுங்கிற ஒரு சக்தி புதுசா தமிழ்நாட்டுக்குள்ளார உருவாகிட்டு இருக்கு. அதாவது மதம் வேறு, புரியுதுங்களா? கோயிலுக்கு முன்னாடி போகும்போது சலாம் அலைக்கும் சொல்லிட்டு போவேன், கோயிலுக்கு முன்னாடி போகும்போது சலாம் அலைக்கும் சொல்லிட்டு போவேன், சர்ச்சுக்கு முன்னாடி போகும்போது சலாம் அலைக்கும் சொல்லிட்டு போவேன். என்னுடைய பணியில வணக்கம்னு அர்த்தம். நீங்களும் அதே மாதிரி. மதம் வேறு, கொள்கை வேறு. மதம் வேறு, கொள்கை வேறு. இப்ப சாப்பிட உட்கார்றோம்ல, உட்காரும் போது ஹோட்டல் என்ன தருவான்? அவன்கிட்ட இருக்கிற சாம்பாரை கொடுக்குவான், சட்னியை கொடுக்குவான். எனக்கு சாம்பார் வேணாம்ப்பா, சிக்கன் குருமா தான் வேணும்பான தருவானா? தரமாட்டான். அதான் நம்மளுடைய விருப்பம். புரியுதுங்களா? அதுதான் கொள்கைங்கிறது. அந்த கொள்கையை துறக்க எந்த தமிழனும் தயாரா இல்லை. அது எடப்பாடி ஆகட்டும், பாரதிய ஜனதா ஆகட்டும், வேற யார் வந்தாலும் சரி தமிழ்நாட்டை மாற்ற முடியாது. சிறந்த எதிர்கட்சி யாரு, சிறந்த ஆளுங்கட்சி யாருன்னா மு.க.ஸ்டாலின் ஒருத்தர் தான். நிர்வாகத்துக்கு தகுதியானவர் மு.க.ஸ்டாலின். கலைஞரை நான் சொல்ல கிடையாது, பெரியாரை சொல்ல கிடையாது, அண்ணாவை சொல்ல கிடையாது. இவங்கெல்லாம் திராவிடர் கழகத்துல உருவானவங்க, அவங்களெல்லாம் சொல்ல கிடையாது. இதுக்கு மேல ஒரு சிறந்த நிர்வாகம் வரணும், தமிழ்நாடு தப்பிக்கணும். அதாவது இந்த பாசிச கூட்டத்திலிருந்து தப்பிக்கணும் அப்படின்னாக்கா ஸ்டாலின் ஒரு ஆள் வந்தாக்கா சிறந்த தமிழ்நாடு, சிறந்த நிர்வாகம் இன்னும் ஒரு 5 வருஷத்துக்கு ஓடும். தமிழ்நாட்டில் சிறந்த கட்சி திமுக, அதிமுக அப்படிங்கிற ஒரு ரெக்கார்டு இருக்குது. இவங்க கூட இந்த காங்கிரஸ் இவ்வளவு காலமா கூட்டணி போட்டுருந்தாங்க. அந்த கூட்டணிக்குள்ளார இருக்கிறது கம்யூனிஸ்ட், 2 கம்யூனிஸ்ட். நல்லா கேட்டுங்க, இந்த 2 கம்யூனிஸ்ட் இருக்கிற கூட்டணிக்குள்ளார தான் இந்த காங்கிரஸ் இருக்கிறாங்க. அதே காங்கிரஸும் கம்யூனிஸ்ட் கேரளால எதிர்கட்சி. அதாவது ஒன்று ஆளுங்கட்சியா காங்கிரஸ் இருக்கும், இல்ல கம்யூனிஸ்ட் எதிர்கட்சியா இருக்கும். கம்யூனிஸ்ட் ஆளுங்கட்சியா இருக்கும், காங்கிரஸ் எதிர்கட்சியா இருக்கும். இவங்க 2 பேரும் அங்க எதிர்மறையா இருக்கும்போது இங்க ஒரே கட்சிக்குள்ளார கூட்டணி இருக்காங்களா? இது அரசியல். அதனால திமுக ஓட்டு வங்கி குறையாது. அதே மாதிரி விஜய் போய் பிஜேபி கூட சேர்ட்டான், அதனால திமுக வங்கி குறையாது. விஜய் சேர மாட்டாருன்னு சொல்லிட்டாங்க. திமுக ஆல்ரெடி பிஜேபி கூட இருந்தவங்க தானே, அவங்கள நம்ப முடியாது இல்ல. எது திமுக பிஜேபி கூட திமுக இருந்தாங்க, ஆனா அன்றைய காலகட்ட சூழ்நிலை அவங்க இருக்கிறதுனால போய் இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு அப்படி கிடையாது. தமிழகத்தை காப்பாற்றணும் அப்படின்னா திமுகவால தான் முடியும். ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். படிக்கிற ஒரு குடும்பத்துக்கு 60,000 ரூபாய் இலவசமா போகுது. ஒரு குடும்பம்னு வச்சுங்களேன், ஒரு அப்பா, ஒரு அம்மா, ஒரு பையன், ஒரு பொண்ணு, 2 பேரும் காலேஜில் படிக்கிறாங்க. அப்பா ஏதோ கவர்மெண்ட் ஆஃபீஸ், இல்லை என்ன மாதிரி ஒரு தரக்கடை வியாபாரி. அம்மா ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ், இல்லை குடும்ப தலைவி. ஏன்னா இப்படி இருக்கிறாங்க. அந்த குடும்பத்துக்கு, சாதாரண நடுத்தர குடும்பத்துக்கு, விஐபி குடும்பத்தை நான் சொல்ல கிடையாது, நடுத்தர குடும்பத்துக்கு 60,000 ரூபாய் இலவசமா இன்னைக்கு ஒரு மாசத்துக்கு போயிட்டு இருக்கு. இலவச பஸ், மகளிருக்கு இலவச பஸ். அவங்களுக்காக 40 கிலோமீட்டர் இலவச பஸ் போகுது, டவுன் பஸ். ஒரு பெண்மணி ஏறி அந்த பஸ்ல உட்கார்ந்தாங்கன்னா 40 கிலோமீட்டருக்கு உங்களுக்கு சார்ஜ் எவ்வளவு தெரியுங்களா? குறைஞ்சபட்சம் 47 ரூபா. அதாவது அது கிடையாது, ரெகுலரா உள்ளது 47 ரூபா. அந்த 47 ரூபா நீங்க கட்டி தான் போகணும், ஆனா அவங்களுக்கு கட்ட வேண்டியதில்லை. 1. 2வது இலவச அரிசி. இலவச அரிசிங்கிறது இந்த தமிழ்நாட்டை பொறுத்தவரை அது சாதாரண மட்டமான அரிசி. அதே அரிசி தான் கேரளாவில் 1 கிலோ 42 ரூபா, 36 ரூபா.
இதே அரிசி வேணா என் கூட பாலக்காட்டுக்கு வாங்க வாங்கி தரேன், காசு கொடுத்து எடை போட்டு வாங்கணும். இதே அரிசியா ஆந்திராவில் வந்து கொள்முதல் கொள்றேன். அப்போ 20 கிலோ அரிசி இலவசமாக கொடுக்குறாங்க. அப்போ 1 கிலோ அரிசி கேரளா ரேட்டுக்கே வச்சுங்க 20 ரூபா ஆச்சு. அப்போ 20 கிலோ என்ன ஆச்சு? இதே மாதிரி ஒவ்வொரு திட்டங்களையும் இலவசமா, காலேஜ் படிக்கிறவனுக்கு 1000 ரூபாய் இலவசம், மகளிருக்கு மாசம் 1000 ரூபாய் இலவசம். புரியுதுங்களா? இப்படி திட்டங்கள் தான் நிறைய அதிகமா இலவசமா போகிறதுனால, ஆனா இலவசத்தை நான் எதிர்க்கிறேன்னா தனிப்பட்ட வகையில இலவசம் கொடுக்கறதுனால அவனுடைய உழைப்பானது குறைஞ்சு போகுது. இலவசத்தை நான் எதுக்குறேன். ஆனா அது நம்மளுடைய சொந்த கருத்து. ஆனா மக்கள் அதனால பயனடைகிறாங்க. பயனடையும் போது அந்த மக்களுக்கான அரசாங்கம் தானே தேவை. இப்போ இலவசத்தினால விலைவாசி ஜாஸ்தி ஏறுது இல்ல? அப்படி கிடையாது, இலவசத்தினால கிடையாது. இன்னைக்கு தினகரன் பத்திரிகை நீங்க படிச்சிருந்திருக்கணும். இலவசத்தினால ஏற கிடையாது. வெளியில இருந்து கொள்முதல் பண்றோம் பாத்தீங்களா, அதுக்கு அவன் ஜிஎஸ்டி, நம்மளுடைய ஜிஎஸ்டி பணத்தை சென்ட்ரல் கவர்மெண்ட் வச்சிருக்கிறான். இன்னைக்கு வரைக்கும் தரவில்லை. 42% நம்மளுடைய பணத்தை தரல. அதே மாதிரி நமக்கு வந்து சேர வேண்டிய கல்வி தகுதி, கல்வியினுடைய தொகை இருக்குல்ல, அந்த காசையும் தரல. தமிழ்நாட்டுக்கு வர வேண்டியது எல்லாத்தையுமே அவன் நிறுத்தி வைக்கிறதுனால நம்ம வெளியில இருந்து அடுத்த மாநிலத்துல எல்லா பொருளையும் வாங்க வேண்டியதா இருக்கு. அந்த பொருளை வாங்கும்போது நம்ம அவனுக்கு தேவையான ஜிஎஸ்டி நம்ம கொடுக்குறோம். அதனால நம்மளுடைய விலைவாசி ஏறுது. ஒரு உதாரணத்துக்கு இந்த போர்வை 300 ரூபான்னு வச்சுக்கிட்டாக்கா, இந்த போர்வை இந்த இடத்துக்கு வந்து சேர்றதுக்கு 40 ரூபா செலவு பண்ணணும். 40 ரூபா செலவு பண்ணி இந்த போர்வை வந்ததுக்கு அப்புறமேல இந்த 300 ரூபா 340 ரூபா பொருள் இந்த இடத்துல இருக்குல்ல, இது ஒரு மாசமா இது விற்கலன்னு வச்சுங்களேன், ஒரு நாளையினுடைய விலைவாசி எவ்வளவு ஏறுது? 340 ரூபாய்க்கு 3 ரூபா 40 காசு வச்சுங்க, ஒரு மாசத்துக்கு என்ன ஆகுது? 120 ரூபா ஆச்சு. இந்த 120 ரூபாய் கூடுதலா பண்ணி ஒரு மாசத்துக்கு அப்புறம் இது இந்த பெரியவர்கிட்ட வித்தா வாங்குவாரா? ஒரு மாசத்துக்கு முன்னாடி 340 ரூபா தானே, நீ 10 ரூபா சேர்த்து கொடு அப்படின்னு கேட்பாரு. அதனாலதான் விலைவாசி ஏறுது. இது மாதிரிதான் ஒவ்வொரு பொருளுடைய, இன்னும் சொல்ல போனா இங்க உற்பத்தி ஆகிற பொருளை நம்ம யாருமே உபயோகப்படுத்துறது கிடையாது. இது பூராமே வெளிநாடுகளுக்கு போகுது. புதின் வந்தாரு ரஷ்யாவில இருந்து. அவர் வந்தது எதுக்குன்னா தமிழ்நாட்டுக்கு திட்டங்களை அறிவிக்க. மோடிக்கோ இல்ல ஹைதராபாத்துக்கோ கேரளாவுக்கோ அறிவிக்க கிடையாது. தமிழ்நாடு அந்த அளவுக்கு இங்க திட்டங்கள் செயல்படுத்தப்படுது. படித்த இளைஞர்களுக்கு வேலை கிடைக்குது. இன்னும் சொல்ல போனாக்கா ஸ்டாலின் ஆட்சி காலத்துல வேலை இல்லாம இருந்தவங்களுக்கு 1 லட்சம் பேருக்கு வேலை தரேன் தான் ஓட்டு கேட்டாரு. ஆனா இதுவரைக்கும் 5 லட்சம் பேருக்கு ஒரு வேலை போயிருக்கு, கொடுத்துருக்கிறாரு. அப்ப ஒரு சிறந்த நிர்வாகம் வேணாக்கா ஸ்டாலின் மாதிரி இன்னும் சொல்ல, இன்னும் இதை விட இன்னொன்னு, இந்தியாவுக்கே முன் உதாரணம் மாநிலமா நம்ம தமிழ்நாடு செயல்பட்டு இருக்கு. எல்லா வகையிலுமே இந்தியாவை விட தமிழ்நாட்டை விட ஒரு சிறந்த மாநிலம் இது. ஒண்ணு வேணாம், இலங்கையில இவ்வளவு பெரிய அழிவு ஏற்பட்டிருக்க சென்ட்ரல் கவர்மெண்ட் அரசாங்கம் என்ன கொடுத்துச்சு? 350 டன் இலவச பொருட்களை நம்ம கொடுத்துருக்குறோம். நம்ம தமிழ்நாடு கொடுத்துருக்கு. அதாவது சொந்த பணத்தை தமிழன் ஒவ்வொருத்தரும் எடுத்து கொடுத்துருக்கான், வரியில இருந்து கொடுத்துருக்கான். அந்த 350 டன் பொருள் அங்க போய் எத்தனை குடும்பங்களுக்கு பயனடையுது? சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன கொடுத்துச்சு சொல்லுங்க? 120 கோடி பேரை ஆட்சி செய்யற நீ என்ன கொடுத்த? நீ என்ன கொடுத்த? 6 கோடி 6.5 கோடி மக்களா இருந்ததை இன்னைக்கு 5 கோடி மக்களா ஆக்கியிருக்க, ஓட்டு உரிமையை குறைச்சு. இதனால உனக்கு என்ன பண்ணலாம்? நீ ஆட்சிக்கு வரலாம்னு நினைச்சா நிச்சயம் முடியாது, நிச்சயம் முடியாது. 1.5 கோடி பேர் ஓட்டு எடுத்துடலாம். மிச்சம் 5 கோடி பேர் இருக்கிறாங்கல்ல, அந்த 5 கோடி பேர்ல 3 கோடி பேராவது படிச்சவங்க இருப்பான்ல. படிச்சவனை விட்டு பாமரன் படிக்காதவன் என்ன மாதிரி இருப்பான்ல, அரசியல் உலகம் தெரிஞ்சவன் இருப்பான்ல, அவன் ஓட்டு போடுற உரிமை இருக்குல்ல. இன்னைக்கு நான் இந்த பேட்டி மூலமா ஒரு கேள்வி கேட்கிறேன். 2002 கணக்கை நீ எடுக்கிற. இப்ப இந்த வீட்டுல நான் குடியிருக்க 2002ல ஓட்டு போட்டுறேன். 2002க்கு 2025க்கு 23 வருஷம். இந்த 23 வருஷத்துக்கு முன்னாடி வாடகை குடியிருந்த நானு எத்தனை வீடு இடம் மாறி போயிருப்பேன். மணாந்தியார் தெரு தெற்கு, மணாந்தியார் தெரு வடக்கு, மணாந்தியார் கிழக்கு போவனா இல்லையா? சொந்த வீடு இல்லை, வாடகை குடி மாறி போறேன். அப்ப 2002ல எங்க ஓட்டு போட்டேன் நான் ஞாபகம் வச்சுருப்பேனா? செவுத்துல எழுதி வச்சிருப்பானா? மோடி அவர்களே 2002ல் நான் இந்த வீட்டில் இருந்து ஓட்டு போட்டேன் எழுதி வச்சிருப்பேனா? இல்ல ரெக்கார்ட மைண்ட்ல வச்சிருப்பேனா? அப்ப பிறந்த என்னுடைய குழந்தைக்கு இன்னைக்கு 23 வயசுயா. 2002ல பிறந்த என்னுடைய குழந்தைக்கு இன்னைக்கு 23 வயசு. என் குழந்தைக்கு நான் ஓட்டை பதிவு பண்ணக்கூடிய சூழ்நிலை இருக்கும்போது நான் எப்பறம் ஏன் ஓட்டை பாதுகாப்பேன்? கொஞ்சமாவது படிச்சிருக்கணும் தம்பி, கொஞ்சமாவது படிச்சிருக்கணும். ஆட்சியில உட்கார்றது பெருசு இல்லை, அறிவோட செயல்படணும். ஓகேங்களா?